إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيح. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களே துயர்ந்தவர்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கைமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த உலகத்திலே தோன்றியது முதல், அல் குர்ஆன் இறங்கியது முதல் பல வகையான சோதனைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் முகம் கொடுத்துத்தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறது. வரலாறு நெடுகிலும் பல வகையான அச்சுறுத்தல்களுக்கும் அறைகூவல்களுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்துத்தான் இன்று உலகத்திலே தலை சிறந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இன்றைய உலகிலே வீறு நடை போட்டு கொண்டு இருக்கிறது.
வரலாறு நெடுகிலும் இந்த மார்க்கம் பல வகையான எதிரிகளை, இந்த மார்க்கத்துடைய விரோதிகளை, இந்த மார்க்கத்தை வீழ்த்த வேண்டும், இஸ்லாத்தை உடைக்க வேண்டும் என்பதற்கான பல வகையான சூழ்ச்சிக்காரர்களையும் விரோதிகளையும் வரலாறு நெடுகிலும் இந்த மார்க்கம் கண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் முகம் கொடுத்து கொண்டிருக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக களத்திலே இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கும் மிக பயங்கரமான எதிரிகளாக, விரோதிகளாக யூதர்கள் இருப்பதை வரலாற்றில் எல்லா கட்டங்களிலும் இன்று வரைக்கும் எங்களால் காண முடிகிறது. இதனை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. லதஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத். நபியே, இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேலை பார்க்கக்கூடிய எதிரிகளில் மிக மிக பயங்கரமானவர்கள், இஸ்லாத்தின் மீது மிகப்பெரிய பொறாமையும் வெறுப்புணர்ச்சியும் கொண்ட ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது யூதர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலம் முதல் மக்காவிலே 13 வருடங்களையும் மதீனாவில் 10 வருடங்களையும் 23 வருட நபித்துவ காலத்தை நபி அவர்கள் 2 கட்டங்களாக கழித்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்த ஆரம்ப நாட்களிலேயே மதீனாவில் இருந்த முஷ்ரிக்குகளோடும் யூதர்களோடும் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நாங்கள் ஒரே ஊரிலே வாழக்கூடியவர்கள், ஒரே மதீனாவிலே தொடர்ந்து வாழப்போகிறவர்கள், எனவே எங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடாது, எங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக்கூடாது, இந்த மதீனா மாநகரம் அமைதியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஊராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விசேஷமாக யூதர்களோடு ஒரு சமாதான எக்ரிமெண்ட், சமாதான ஒப்பந்தத்தை நபி அவர்கள் மேற்கொண்டார்கள். யூதர்களும் முன்வந்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் உங்களது மார்க்கத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் மேற்கொள்ள மாட்டோம், முஸ்லிம்களும் எங்களுக்கு எதிராக எந்த கட்டத்திலும் செயல்பட்டு விடக்கூடாது என்ற உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனாலும் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நாட்கள் முதல் இஸ்லாம் வளர்ச்சியடைய ஆரம்பித்த அந்த காலம் முதல் இந்த மார்க்கத்தை வேறறுக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை உடைக்க வேண்டும், இந்த மார்க்கத்துடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மார்க்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் கொலை செய்துவிட வேண்டும், அவர்களையும் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக பல வகையான சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் நபி அவர்கள் மதீனாவில் இருந்த காலம் நெடுகிலும் 10 வருட காலமாக அந்த யூதர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் பத்ர் யுத்தம் நடைபெற்றது. பத்ர் யுத்தம் நடந்து ஒரு சில நாட்களில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே மதீனாவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த பனு கைனுகா என்ற யூத கூட்டத்தினர் நபி அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முதல் முறையாக அவர்கள் தான் உடைக்கிறார்கள். ஹிஜாப் அணிந்த, ஃபர்தாவை அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் பனு கைனுகா என்ற அந்த யூதர்களுடைய அந்த கிராமத்திற்கு சென்று அவர்களுடைய பஜாரில் ஒரு பொருளை வாங்குவதற்காக போயிருந்த நேரத்திலே அந்த பெண்ணுடைய ஃபர்தாவை களைந்து ஹிஜாபை கலற்றி அந்த பெண்ணுடைய ஔரத் வெளிப்படும் அளவுக்கு, மானபங்கப்படுத்தப்படும் அளவுக்கு யூதர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். இது மதீனாவுடைய உடன்படிக்கைக்கு மாற்றமானது, மதீனாவின் இறையாண்மைக்கு மாற்றமானது.
இந்த மோசடியை பனு கைனுகா என்ற அந்த யூத கூட்டத்தினர் முஸ்லிம்கள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாக, நபி அவர்கள் மீது இருந்த கோபத்தின் காரணமாக இந்த மோசமான காரியத்தை ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு எதிராக பனு கைனுகா என்ற அந்த யூத கூட்டத்தினர் மேற்கொண்டார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் பனு நலீர் என்ற யூத கோத்திரத்தினர் நபி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, நாங்களும் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கும் மார்க்கத்தின் போதனைகளை தர வேண்டும் என்று பனு நலீர் என்ற யூத கோத்திரத்தினர் நபி அவர்களை தங்களது ஊருக்கு அழைத்து நபி அவர்கள் உட்கார்ந்து அவர்களோடு மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுக்கு தாவத்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நபி அவர்களுடைய தலையில் ஒரு பாறாங்கல்லை போட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தை யூதர்கள் தீட்டியிருந்தார்கள். வஹீயின் மூலமாக அல்லாஹ் உடனடியாக நபி அவர்களுக்கு அந்த செய்தியை எத்தி வைத்தான் என்று வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் முஸ்லிம்களோடு மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை, மதீனாவுடைய அமைதியை, மதீனாவுடைய சமாதானத்தை குலைப்பதற்கான மிக மோசமானதொரு நடவடிக்கையை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டிலும் யூதர்கள் செய்தார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் முகம் கொடுத்த இக்கட்டான சந்தர்ப்பங்களில் ஒன்றாக கூட்டு படைகள் ஒன்றாக இணைந்து மதீனாவுக்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவரை ஒன்று கூட்டி பார்த்தாலும் அனைவருடைய எண்ணிக்கையை விட அதிகமான தொகையினரோடு 10,000 வீரர்களோடு அபூ சுஃபியானுடைய தலைமையின் கீழால் மதீனாவை ஒரு பெரும் படை முற்றுகையிட்டு கொண்டது. முஸ்லிம்களை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்பதற்காக. இதனைத்தான் இஸ்லாமிய வரலாறு ஹந்தக் யுத்தம் என்று, அஹ்ஸாபுடைய யுத்தம் என்று இஸ்லாமிய வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே 10,000 வீரர்களை கொண்ட பெரும் படை மதீனாவை சுற்றி கொண்டது, மதீனாவை முற்றுகையிட்டு கொண்டது. இந்த நேரத்தில் மதீனாவுக்குள்ளே முஸ்லிம்களோடு இணைந்து, முஸ்லிம்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த பனு குரைலா என்ற யூத கூட்டத்தினர் முஸ்லிம்களை வீழ்த்துவதற்காக, இந்த மார்க்கத்தை உடைப்பதற்காக, முஸ்லிம்களை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கான நல்லொரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது என்று அதுவரைக்கும் 5 வருட காலங்களாக பேணப்பட்டு வந்த சமாதான உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை உடைத்து அபூ சுஃபியானுடைய கூட்டு படையினரோடு பனு குரைலா என்ற யூதர்கள் இணைந்து கொண்டு முஸ்லிம்களை தோற்கடிப்பதற்காக களத்திலே இறங்குகிறார்கள். இப்படி வரலாறு நெடுகிலும், நபி அவர்கள் வாழ்ந்திருந்த காலம் நெடுகிலும் இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் வீழ்த்தலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியெல்லாம் உடைக்கலாம், முஸ்லிம்களை எப்படியெல்லாம் கொன்று குவிக்கலாம் என்று சந்தர்ப்பத்தை காத்து கொண்டிருந்த, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சமூகமாக யூதர்கள் காணப்பட்டார்கள் என்பதனை வரலாற்றில் மிக தெளிவாக எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மறைவுக்கு பின்னர் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2.5 வருடங்கள், ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் 10 வருடங்கள். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்கிறது. அரபு நாட்டுடைய எல்லை கோடுகளையும் தாண்டி ரோம, பைசாந்திய, பாரசீக, சாசானிய, எகிப்திய பல நாட்டு எல்லை கோடுகளையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் வேகமாக வளர்ச்சியடைய பரவ ஆரம்பிக்கிறது. அன்றைய உலகத்தின் மிக பெரும் சக்திகளில் ஒன்றாக முஸ்லிம்கள் மாறுகிறார்கள். வெறுமனே படைபலம், ஆயுத பலம், ஆள்பலத்தின் மூலமாக அல்ல, சஹாபாக்களிடத்திலே காணப்பட்ட ஈமானுடைய பலம், சஹாபாக்களிடத்திலே காணப்பட்ட இபாதத்துக்களின் மூலம், துஆக்களின் மூலம், யகீனின் மூலம் எதனையும் உலகத்திலே சாதிக்கலாம், உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக முஸ்லிம்களால் மாற முடியும் என்ற அந்த ஈமானுடைய பலத்தின் மூலம் உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக முஸ்லிம்கள் மாறியிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோம, பைசாந்திய
சக்கரவர்த்தி அவன் சொல்கிறான், அகல உமர் கபிதி, உமரை நினைத்தால் எனக்கு கொலை நடுங்குகிறது என்று சொல்லும் அளவுக்கு மதீனாவில் ஈச்ச மரத்தடியில் எந்த விரிப்பும் இல்லாமல் கட்டாந்தரையில் படுத்துறங்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் அவர்களை பார்த்து கோட்டைகளுக்குள்ளே மாளிகைகளுக்குள்ளே முப்படைகளும் சூழ வாழ்ந்து கொண்டிருந்த ரோமாபுரி மன்னன் பயப்படுகிறான் என்றால் முஸ்லிம்களுடைய ஈமானிய பலம், யகீனுடைய பலம், இபாதத்துடைய துஆவுடைய பலம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக காணப்பட்டது. அந்த காலத்திலும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் என்பதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். என்றாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதத்தின் மூலமாக படையெடுப்பின் மூலமாக இந்த மார்க்கத்தை எங்களால் வீழ்த்த முடியாது, முஸ்லிம்களோடு எங்களால் மோத முடியாது. ஏனென்றால் முஸ்லிம்கள் மிக பெரும் பலத்தோடு காணப்பட்டார்கள். முஸ்லிம்களில் மிக பெரும் படைத்தளபதிகள், இரும்பு மனிதர்கள், அரபு நாட்டின் வீர சிங்கங்கள் முஸ்லிம்களுடைய தளபதிகளாக காணப்பட்டார்கள். ஹாலித் இப்னுல் வலீத், சாத் இப்னு அபி வக்காஸ், அல் முஸன்னப் இப்னு ஹாரிஸா, அபு உபைதா, அம்ர் இப்னுல் ஆஸ், இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அன்-நுஅமான் இப்னு முகர்ரின், அல் பரா இப்னு மாலிக், ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா, யஸீத் இப்னுல் ஹத்தாப் போன்ற மாவீரர்கள் முஸ்லிம்களின் படைத்தளபதிகளாக காணப்பட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். எனவே இவ்வளவு ஈமானிய பலத்தோடும் படைபலத்தோடும் காணப்படக்கூடிய முஸ்லிம்களை இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக நாங்களும் படையெடுப்பை மேற்கொண்டு ஆயுதத்தின் மூலம், இராணுவத்தின் மூலம் இந்த முஸ்லிம்களை எங்களால் வீழ்த்த முடியாது என்ற அடிப்படையை அன்றைய யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே ஆயுத படையெடுப்பை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, இராணுவ படையெடுப்பை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, இந்த முஸ்லிம்களை நாங்கள் இன்டலெக்சுவலி, சிந்தனா ரீதியாக, அறிவார்ந்த கருத்துக்களின் மூலமாக, ஐடியாலஜி படையெடுப்பின் மூலமாக முஸ்லிம்களை வீழ்த்த வேண்டும். இந்த மார்க்கத்திற்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். மார்க்க விவகாரங்களில் முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, அரசியல் களத்தில் தங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நாங்கள் மாற்றிவிட்டால், நாங்கள் ஆயுதத்தின் மூலம், இராணுவத்தின் மூலம், படைகளின் மூலம் அவர்களை தோற்கடிக்க தேவையில்லை. முஸ்லிம்களோடு நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை. முஸ்லிம்களை தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, சிந்தனா ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக தங்களுக்குள்ளே முஸ்லிம்கள் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிட்டால் ஒற்றுமையை இழந்து விடுவார்கள். ஒற்றுமையை இழந்துவிட்டால் பலவீனப்படுத்தப்பட்ட, தோற்கடிக்கப்பட்ட, எதற்கும் சக்தியற்ற சமூகமாக முஸ்லிம்கள் மாறிவிடுவார்கள் என்ற யதார்த்தத்தை யூதர்கள் மிகச் சரியாக புரிந்து கொண்டார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கிறான், லா தனாஸஉ, முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள வேண்டாம், உங்களுக்குள்ளே பிளவுபட்டு கொள்ள வேண்டாம், சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். கருத்தியல் ரீதியாக, சிந்தனா ரீதியாக, அரசியல் ரீதியாக உங்களுக்குள்ளே நீங்கள் மோதிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் மோதிக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே பிளவுகளும் பிரச்சினைகளும் இயக்கங்களும் மாற்று கருத்துக்களும் தோன்றும் பொழுது, இதற்காக நீங்கள் மோதிக்கொள்ளும் பொழுது ஃபதஃப்ஷலு, தோற்று போய்விடுவீர்கள். எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருக்கலாம், பல நாடுகள் உங்களது கைகளில் இருக்கலாம், நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு போய்விடுவீர்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்கிறது. வததஹப ரீஹுக்கும், முஸ்லிம்கள் என்ற அந்த செல்வாக்கு, முஸ்லிம்கள் என்ற அந்த கம்பீரம், அதனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நினைத்தவர்களெல்லாம் உங்களை மிதிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தின் எல்லா சமூகங்களினாலும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது.
யூதர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், முஸ்லிம்களே தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, தங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கும் சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதன் தன்னுடைய கூட்டாளிகளோடு பல நூறு யூதர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாத்தின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையினால் அல்ல, வாயினால் கலிமாவை சொல்லி முஸ்லிம்களை போன்று ஆடை அணிந்து முஸ்லிம்களுக்குள்ளே வாழ்ந்து முஸ்லிம்களுடைய மூளையை கழுவ வேண்டும், முஸ்லிம்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும், ஆன்மீக ரீதியாக அரசியல் ரீதியாக மோதிக்கொள்ளும் சமூகமாக இவர்களை மாற்ற வேண்டும் என்று பல வகையான குர்ஆனுக்கு மாற்றமான, ஹதீஸுக்கு மாற்றமான, குர்ஆனை இப்படியும் விளங்கலாம், ஹதீஸை இப்படியும் விளங்கலாம் என்று சஹாபாக்கள் எந்த அடிப்படையில் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிக் கொண்டிருந்தார்களோ, அல் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எந்த அடிப்படையில் அணுகிக் கொண்டிருந்தார்களோ அதற்கு மாற்றமான முறைகளை எல்லாம் அந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்குள்ளே அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார்கள். உலமாக்கள் குறைந்திருந்த, சஹாபாக்கள் குறைவாக இருந்த, மார்க்க விளக்கம் போதிய அளவு இல்லாமல் காணப்பட்ட, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்திலே இந்த கருத்துக்களை அந்த யூதர்கள் வேகமாக பரத்த ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்குள்ளே மார்க்கம் சம்பந்தமாக, அல் குர்ஆன் சம்பந்தமாக விதம் விதமான புது வகையான ஐடியாலஜிஸ் உண்டாக ஆரம்பிக்கிறது. இதன் மூலம் மார்க்க விவகாரங்களில் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து மோதிக்கொள்ளும் சமூகமாக வேறுபட்ட வித்தியாசமான கருத்துக்கள் முஸ்லிம்களுக்குள்ளே உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவதாக, முஸ்லிம்களை அரசியல் துறையில் ஆட்சி அதிகாரத்திற்காக சண்டை பிடிக்கும் சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த யூதர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த காலமெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக நபி அவர்கள் தான் காணப்பட்டார்கள். நபி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் அவர்களது மகன் தான் வர வேண்டும், நபி அவர்களுக்கு மகன் கிடையாது என்பதனால் நபி அவர்களுடைய மருமகன் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இந்த அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹிலாபத்தை பறித்தெடுத்துக் கொண்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த மோசமான கருத்தை அந்த யூதர்கள் பாமர முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிந்தனையில் இருந்து ஷியாயிசம் என்ற ஒரு புது கொள்கை இஸ்லாமிய வரலாற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. இன்று உலக வரலாறு நெடுகிலும் நபி அவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் பார்க்கலாம், இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்து இந்த மார்க்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக ஒரு பக்கம் யூதர்கள் காணப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொண்டதன் விளைவாக 1300 வருடங்களையும் தாண்டிய முஸ்லிம்களுக்கு இடையிலான மிக பெரும் பிரச்சினையாக ஷியா சுன்னி பிரச்சினை இன்று வரை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் தூர சிந்தனையோடு நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் யூதர்கள் முஸ்லிம்களை வீழ்த்துவதற்கான சதித்திட்டங்களை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையை, வரலாற்று சுருக்கத்தை இதன் மூலம் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், முஸ்லிம் சமூகம் நிலையானதொரு சமூகமாக வாழ வேண்டும் என்றால், இந்த இரண்டு வகையான சதித்திட்டங்களுக்குள்ளும் அகப்பட்டு கொள்ளாதவர்களாக எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களும் முன்னோர்களும் மார்க்கத்தை எப்படி விளங்கி, சஹாபாக்கள் எந்த அடிப்படையில் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகி எங்களை வழிநடத்தினார்களோ அந்த வழியின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அதே போன்று முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை, முஸ்லிம் சமூகத்தின் ஐக்கியத்தை இல்லாமலாக்குவதற்காக என்னென்ன சிந்தனைகள் எல்லாம், அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், இயக்க ரீதியான முரண்பாடுகளாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை பாதிக்கப்படுவதற்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மறைவில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறதோ அதற்குள்ளே அகப்பட்டு கொள்ளாதவர்களாக நாங்கள் இருப்பதன் மூலம்தான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உண்மையான வடிவில், இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நிலையாக இருந்து எங்களால் வாழ முடியும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலம் முதல் இன்று வரைக்கும் என்னென்ன சதித்திட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவோ, இன்றும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, அவைகளில் அகப்பட்டு கொள்ளாத மார்க்கத்தை உண்மையான வடிவில் பின்பற்றக்கூடியவர்களாக, உண்மையான ஈமானையும் யகீனையும் சுமந்தவர்களாக, இபாதத்துடைய துஆவுடைய பலத்தை தாங்கியவர்களாக, சமூகத்தின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் கட்டி காத்தவர்களாக தொடர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கான உண்மையான ஈமானையும் யகீனையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين الأربعة أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على رسولك سيدنا محمد والحمد لله رب العالمين.